வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் VR துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், வெதர் கிளைமேட் இந்த வார்த்தையை நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பொதுவாக டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம் இந்த வார்த்தைகளை. இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன? வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வளிமண்டலத்தின் நிலையை குறிக்கிறது. இப்போ வளிமண்டலம் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் அதை அட்மாஸ்பியர் என்று சொல்வோம். அந்த அட்மாஸ்பியரில் பல அடுக்குகள் இருக்கிறது, லேயர்ஸ். முதலில் சொல்ல போனால் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். இது பூமியினுடைய பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், தென் எக்ஸோஸ்பியர். இதுதான் அட்மாஸ்பியருக்குரிய லேயர்ஸ். இந்த லேயர்ஸில் ட்ரோபோஸ்பியரில் தான் அதிகமான வானிலை மாற்றங்கள் நடக்கிறது. ஏன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் பூமியை ஒட்டி இருக்கிறது. இதனுடைய ஹைட்டு பூமியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 18லேருந்து 20 கிலோமீட்டர். இந்த ஹைட் ஈக்குவேட்டர் பக்கத்தில் அதிகமாக இருக்கும், போலார் ரீஜனில் கம்மியாகும். இது ஆக்சுவலாக ஸ்லோப் மாதிரி ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன் போகும்போது அந்த ஹைட் கம்மியாகிட்டே இருக்கும், ட்ரோபோஸ்பியர்னுடைய ஹைட்டு. இந்த ட்ரோபோஸ்பியர் தான் எங்கள் வானிலுடைய எல்லா மாற்றங்களும், க்ளவுட் ஃபார்மேஷன், தண்டர்ஸ்டார்ம், ரெயின் எல்லாமே இந்த இடத்துல தான் இங்கே அந்த ட்ரோபோஸ்பியரில் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை நாங்கள் மெஷர் பண்ணதுக்கு எங்கள் இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அப்பர் ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடார், சேட்டலைட் இருக்குது. பொதுவாக நாங்கள் அப்பர் ஏரை யூஸ் பண்ணி இந்த அட்மாஸ்பியரினுடைய லேயர்ஸ் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு என்னன்னா எங்ககிட்ட RSRWன்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன் இருக்கு, ரேடியோ சோண்டே. இதுல ஒரு பலூன்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அட்டாச் பண்ணி மேலே ரிலீஸ் பண்ணுவோம். இதனால உங்களுக்கு எவ்ரி 100 மீட்டர்ஸ் உங்களுடைய இந்த காற்றினுடைய வேகம், அதனுடைய வெப்பம், ஈரப்பதம் போன்ற இன்ஃபர்மேஷன்கள் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நாங்கள் ஆக்சுவலா அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று சேட்டலைட் மூலியமாகவும் அந்த எங்கெல்லாம் கிளவுட் இருக்கும், ஸோ அந்த கிளவுட் கவரேஜ், இந்த இன்ஃபர்மேஷன் சேட்டலைட் மூலியமாக தெரிஞ்சு எங்களுக்கு அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை தெரிய இருக்கும். இந்த வளிமண்டலத்தின் நிலை தான் வெதர். வளிமண்டலம் ஒரு இடத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்லுவது தான் வெதர். அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் வெதர். வெதர் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அட் பர்டிகுலர் பிளேஸ் தான் வெதர் சொல்லுவோம். கிளைமேட் என்னது சராசரியான வெதர், அதாவது ஒரு ஆவரேஜ் வெதர் தான் கிளைமேட். ஒரு பகுதியில் இந்த வெதர் ஒரு பர்டிகுலர் மந்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுறது தான் வெதர், இது கிளைமேட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மந்தில் உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும், டிசம்பரில் குளிராக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வேறுபாடு இது கிளைமேட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் உங்களுக்கு வெப்பமாக தான் இருக்கும், மாறாது. இது கிளைமேட். ஸோ வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். வெதர் டைனாமிக், கண்டினியூஸாக வெதர் மாறும். ஆனால் கிளைமேட் மாறாது. டிசம்பரில் குளிர், மே மாதம் வெயில். இது கிளைமேட். இதான் என்னுடைய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். சார், பொதுவாக வெப்பம்னா என்ன? வெப்பம் என்பது ஆக்சுவலாக வெப்பம் என்பது இயற்பியலை பொறுத்தவரையில் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லும் ஆற்றல். இங்கிலீஷில் ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆற்றல் தான். எக்ஸாம்பிள் ஒரு குளிர்ந்த பாத்திரத்தில் சூடான தண்ணீரை ஊற்றி வைத்தால் அந்த சூடான தண்ணீர் அந்த குளிர்ந்த பாத்திரத்துக்கு போயிடும். அந்த குளிர்ந்த பாத்திரம் கூட சூடாயிரும். ஏன்னா அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடந்துட்டு இருக்கும். அது இயற்பியலை பொறுத்தளவில் ஒரு ஹீட் ஒரு எனர்ஜி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல், அதான் ஹீட்டு. வானிலையை பொறுத்தவரை வானிலையில் ஹீட் என்பது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பூமியை சூடாக்கி அதன் அருகில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் மூலம் வெப்பநிலை கூடுகிறது. சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி பூமியை சூடாக்கும் போது பூமி சூடாகிறது. பூமி சூடாகும்போது பூமி மேலே உள்ள அந்த காற்றுகள் சூடாகி வெப்பநிலை கூடுகிறது. ஸோ அல்டிமேட்டாக சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. சார், இந்த வானிலை அறிவியல்ல நம்ம வெப்பத்தை பற்றி படிக்கும்போது ஹீட் இண்டெக்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன? ஹீட் இண்டெக்ஸ் என்பது பொதுவாக நாம் உணரக்கூடிய வெப்பநிலையை குறிக்கும். அதாவது உண்மையான வெப்பநிலை, ஆக்சுவல் டெம்பரேச்சர். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதே பொறுத்து அந்த ஹீட் இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர், உணரக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு 42, 43 சென்டிகிரேட்டாக காமிக்கும். இதைத்தான் நாங்கள் ஹீட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் ஆக்சுவல் டெம்பரேச்சர் வித் ஈரப்பதமும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் சேர்ந்து தான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் உருவாகிறது. இதனால உங்களுக்கு என்னன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த சம்மர் சீசனில் இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஹீட் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக தெரியும். அந்த மழை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பம் தணிஞ்சிரும். லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, லேசான மழை. இந்த லேசான மழை பெய்ததுக்கு அப்புறம் அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஹீட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து ஹீட் இண்டெக்ஸை அதிகப்படுத்துகிறது. ஸோ அதனால உங்களுக்கு வெப்பம்
அதிக வெப்பம் இருக்கும்போது லேசான மழை பெய்தால் ஹீட் இண்டெக்ஸ் அதிகமாகி அந்த உணரக்கூடிய வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும். சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலை அப்படின்னு என்ன? வெப்பநிலை என்பது அந்த அதிகபட்ச வெப்பநிலை, நாங்கள் சொல்லுது இல்லையா, அப்போ அதிகபட்ச வெப்பநிலை, அந்த அதிகபட்ச வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட 4 to 5 டிகிரி சென்டிகிரேட் உயரமாக இருக்கும்போது நாங்கள் வந்து அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, அந்த வெப்ப அலை பொதுவாக வந்து இன்டீரியர் ஏரியாவில் நடக்கும். அதாவது கடலிலிருந்து தூரமான பகுதிகளில் அதிகமாக ஹீட் வேவ் நடந்துகிட்டு இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த கடல் காற்று போக முடியாதோ அந்த இடங்கள்ல தான் வந்து ஹீட் வேவ் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இது உருவாவதற்கான காரணம் எப்படின்னா, அதான் அந்த ஏரியா வந்து கடலிலிருந்து தூரமாக இருக்கணும். இன்னொன்று வந்து மேகங்கள் இல்லாமல் இருக்கணும். மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா சூரிய ஒளி டேரெக்டாக வந்து பூமியில் பட்டு பூமி சூடாகி அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி இது காற்று இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல காற்று இல்லை. ஸோ அந்த ஹீட்டான இடத்துல உள்ள அந்த வெப்பம் வந்து எங்கேயும் போகாமல் டிஸ்பர்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஸோ மந்தமான காற்று, அதாவது காம் விண்ட் சொல்லுவோம். விண்டு வந்து காமாக இருக்கணும், கிளியர் ஸ்கையாக இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும். கடலிலிருந்து தூரமாக இருந்தால் இந்த மாதிரி ஹீட் வேவ் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார், வானிலை அறிவியல்ல வெப்பத்தை எப்படி வகைப்படுத்தலாம்? வானிலை அறிவியலில் வெப்பத்தை 3 வகையாக பொதுவாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதல் வகை ட்ரை ஹீட், உலர் வெப்பம். ஈரப்பதம் குறைவாக இருக்கும் போது ரொம்ப கடுமையாக உணரப்படும். உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள்பகுதிகளில் சம்மர் சீசனில் வந்து ஏரில் வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் ஹீட் எவ்வளோ கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஃபீலிங் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ட்ரையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதை வந்து ட்ரை ஹீட்னு சொல்லுவோம், உலர்ந்த வெப்பம். இன்னொன்று வந்து இரண்டாவதாக ஈரப்பத வெப்பம், ஹுமிட் ஹீட், ஈரப்பத வெப்பம். இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். காரணம் வந்து உடல் உற்பத்தி செய்யும் வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வெப்பம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்போ ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால ஸ்வெட்டிங் வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபர்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆஃப் பாடி ஹீட் ஆகிட்டே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஹுமிட் ஹீட்னு சொல்லுவோம், ஈரப்பத வெப்பம்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை சொல்லுதல்ல, அதிகபட்ச வெப்பநிலை, அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு நாள் 2 நாள், இப்போ வெப்பநிலை வந்து ஒரு 2-3 டேஸ் இருந்ததுன்னா அது ஓகே, அது நார்மல்னு வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு 10 days 15 days ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை வட இந்தியா மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 7 to 8 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக நீண்ட நாட்கள் நிலவியது. இதே தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம், அதாவது தீவிர வெப்பம். இந்த 3 வகை, உலர்ந்த வெப்பம், ஈரப்பத வெப்பம், தீவிர வெப்பம், இந்த 3 வகைகளை நாங்கள் வந்து வெப்பத்தை பிரிப்போம் எங்களுடைய வானிலை முறைப்படி. சார், நிலம் எப்படி சூடாகுது? அந்த நிலத்தோட வெப்பம் எங்கிருந்து வருது? நிலம் எப்படி சூடாகிறது என்றால், சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்கி அதில் வெப்பத்தை சேமிக்கின்றன. இந்த சேமிக்கப்பட்ட வெப்பம் நிலத்தை சூடாக்கி அந்த நிலத்து பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. இதுதான் இப்போ வெப்பநிலை உயர்வதற்கான காரணம். சூரியனில் வர சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து சூடாக்குது. அந்த சூடான எர்த் சர்ஃபேஸ் வந்து பக்கத்தில் உள்ள காற்றுகளை கண்டக்ஷன் சொல்லுவாங்க, கண்டக்ஷன் மூலியமாக அந்த பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் பின் இந்த காற்று, சூடான காற்று வந்து கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி ஃபர்தர் ரைசிங் ஆகி இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பூமியை சூடாக்கிறது. பூமி சூடாகி பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர், இந்த காற்று வந்து கண்டக்ஷன் மூலம் சூடாகிறது. அதன் பின்பு இந்த பூமி பக்கத்தில் உள்ள ஏர் வந்து ஃபர்தர் கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஃபர்தர் ஹீட் ஆகி இந்த அட்மாஸ்பியரை ஹீட் ஆக்கிறது. சார், இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன்னா எதை சொல்லுவீங்க? இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன் என்று சொல்ல போனால் பொதுவாக மார்ச் முதல் ஜூன் வரை காணப்படும். அதிகமாக காணப்படும் பகுதி என்றால் வட மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பொதுவாக எல்லா வட மாநிலங்களிலும் இந்த ஹீட் வேவ் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பீக் பீரியட்னு சொன்னால் மே, ஜூன், ஜூலை, இந்த 3 மாதத்தில் வந்து இந்த ஹீட் வேவ் வந்து அதிகமாக உணரப்படும். சவுத்தில் சொன்னால் ஆந்திரா வரைக்கும், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மே மாதத்தில் ஹீட் வேவ் வரலாம். மற்றபடி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஹீட் வேவ் வந்து மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். இந்த சீசன் வந்து மார்ச் டு ஜூலை வரை இருக்கும். சார், இப்போது சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலை தாக்குதல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்? சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் வெப்ப அலை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல்
ஜூன் வரை நீடிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கத்தால் வெப்பம் ஓரளவு குறைவாக உணரப்படும். ஆனால் உள்பகுதிகளில் கடற்காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் அதிகமாக உணரப்படும். சரி, இப்போ வெப்ப அலை காலத்துல மழை பெஞ்சா ஏன் வெப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது? வெப்ப அலை காலத்தில் மழை பெய்தால் சில நேரங்களில் வெப்பம் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால் மழையால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதிக ஈரப்பதம் இருக்கும்போது நமது உடலில் உற்பத்தியாகும் வியர்வை எளிதாக ஆவியாகாது. இதனால் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மேலும் சூடாக உணரப்படும். இதுதான் காரணம். சார், வானிலைத்துறை எப்படி வெப்ப அலையை கண்காணிக்குது? இந்திய வானிலைத்துறை வெப்ப அலையை கண்காணிக்க எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். செயற்கைக்கோள்கள் மற்றும் வெதர் பலூன்ஸ், இதன் மூலியம் நாங்கள் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி அப்சர்வேஷன் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் வேகம், கிளவுட் கவர் போன்ற தரவுகளை சேகரித்து வெப்பநிலை எங்கெல்லாம் இருக்கிறது, கரண்ட் பொசிஷன் எப்படி, எந்த இடத்துல வெப்பநிலை எவ்வளோ வெப்பம் இருக்குது, அது மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வெப்பநிலையை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அந்த வானிலைத்துறை என்னென்ன மாடல்லாம் யூஸ் பண்ணுது? ப்ரிடிக்ஷன் மாடல்னு சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஐஎம்டி நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கணினி பேஸ்ட் மாடலை யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா ஆக்சுவலாக இதில் ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது சயின்ஸ் பேஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனும் ஒரு வேலையை பண்ணும். ஒரு ஈக்குவேஷன் காற்றினுடைய மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும். காற்று எங்கே போயிட்டுருக்கு, அதாவது விண்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் இருப்போம். இன்னொரு ஈக்குவேஷன் டெம்பரேச்சர், வெப்பம், அந்த காற்றினுடைய வெப்பத்தை கணக்கிடுவதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் அதனுடைய ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் அந்த காற்றினுடைய அழுத்தம், இதை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்டில் இந்த அட்மாஸ்பியர் இந்த கண்டிஷன் இப்போ இருக்குன்னா நாளை மறுநாள், அடுத்த 5 நாள் கழித்து, 10 நாள் கழித்து எப்படி இந்த அட்மாஸ்பியர் மாறும் என்பதை இந்த ஈக்குவேஷன் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இனிஷியல் கண்டிஷனை கொடுப்போம். இன்றைக்கி அட்மாஸ்பியர் எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை நாங்கள் அப்சர்வேஷன் மூலிமா கலெக்ட் பண்ணி இந்த மாடலில் ஃபீடு பண்ணி இந்த மாடல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணி நாளை மறுநாள் அப்படி ஒரு 10 டேஸுக்கு, நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று ரீஜனல் மாடல், இன்னொன்று குளோபல் மாடல், இன்னும் அடுத்தது கிளைமேட் மாடல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி மாடலை இதை ரன் பண்ணுவோம். டெல்லியில் எங்களுக்கு கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த மாடலை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நாங்கள் அவுட்புட் அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருப்போம். ஸோ எங்ககிட்ட சொல்லப்போனால் ஒரு 10 மாடல்கள் இருக்கிறது, நியூமெரிக்கல் மாடல்ஸ். ஸோ அந்த 10 மாடலை எவ்ரிடே நாங்கள் ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து அனலைசிஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சார், ஏன் அசஸ்மெண்ட் மாறுது ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும் இன்னொரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும்? எல்லா நியூமெரிக்கல் மாடலும் ஒரே செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அசஸ்மெண்ட் ஏன் மாறுதுன்னா நாங்கள் குடிக்கின்ற அந்த இன்புட் கண்டிஷன் ஒரு மாடலுக்கும் வித்தியாசப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மாடல் ஆக்சுவலாக ஒரு சம் செட் ஆஃப் இன்புட் எடுக்கும், இன்னொரு மாடல் அனதர் செட் ஆஃப் இன்புட். அந்த இன்புட் வேரி ஆகும்போது மாடலுடைய அவுட்புட் வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் ஆக்சுவலாக ECMWFன்னு ஒரு மாடல் இருக்குது, யூரோப்பியன் சென்டருடைய மாடல், நியூமெரிக்கல் மாடல். ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் பெட்டர் தென் அதர் மாடல் இன் ஜென்ரல். காரணம் என்னென்றால் அந்த ECMWF மாடலினுடைய இனிஷியல் கண்டிஷன் அவங்க ஒரு 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெனரேட் பண்ணுதாங்க. அதனால் அவனுடைய இனிஷியல் கண்டிஷன் பெட்டர். ஏன்னா பெட்டர் தி இனிஷியல் கண்டிஷன், பெட்டர் த அவுட்புட். இப்போ இனிஷியல் கண்டிஷனை பெட்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த டேட்டா அசிமுலேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் மெயின். ஸோ அந்த டெக்னிக் 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக் ECMWF யூஸ் பண்ணுதாங்க. மற்ற சென்டரில் அந்த டெக்னிக் இல்லை. ஸோ இந்த மெயின் டெக்னிக் தான் மெயின், அந்த டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக் தான் மெயின். 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக்னால உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனால அவுட்புட் இம்ப்ரூவ் ஆகுது. மற்றபடி ஈக்குவேஷன் எல்லா மாடல் நியூமெரிக்கல் மாடலினுடைய ஈக்குவேஷன் சேம் தான், வேறு ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேம் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி இந்த டிஃப்ரென்ஸ்னா இந்த இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக் வேணும். ஸோ அவங்க அந்த ECMWF பெட்டர் டேட்டா அசிமுலேஷன் டெக்னிக் வச்சுருக்காங்க. அதனால் அவனுடைய ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ், பெட்டர் ஃபோர்காஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு.
ஏன்னா இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷன் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும்போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் தப்பாகும். இப்போ உங்களுக்கு இனிஷியல் நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இனிஷியல் வந்து நீங்கள் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலே தப்பாக இருக்கும்போது ஃபோர்காஸ்ட்டும் தப்பாகும். ஸோ அதான் இனிஷியல் கண்டிஷன் வந்து மாடல் டு மாடல் வேரி ஆகுதுனால அந்த அசஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு. சார் நீங்கள் இந்த 4D டேட்டான்னு வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பொருள்? ஸோ 4D வார் வந்து என்பது 4 டைமென்ஷனல் டேட்டா அசிமுலேஷன். அந்த இது மோஸ்ட் ஆஃப் த சென்டர் வந்து 3D வார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3D வாரில் வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா அசிமுலேஷன், அதில் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், வெர்டிக்கல் லெவல்ஸ் இருக்கும் 3D வார். இந்த 4D வார் வந்து 4 டைமென்ஷன் XYZ இன் டைம். அதாவது இப்போது இன்னைக்கு உங்களுடைய அட்மாஸ்பியருடைய கண்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது லேட்டிடியூட், லாங்கிடியூட், அப்புறம் வெர்டிக்கல் லெவல்ஸ் ப்ளஸ் டைம் எடுத்துக்கிடுவாங்க. டைம் இப்போ நேற்றுலேருந்து அப்சர்வேஷன் எடுத்து எஸ்டர்டே லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேருந்து அப்சர்வேஷன் எடுத்து டைம் ஒவ்வொரு 3 ஹவர்ஸ் வந்து அந்த டேட்டா அசிமுலேட் பண்ணி இன்னையுடைய கண்டிஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்தது தான் அந்த 4D வாருங்கிறது. அந்த ப்ரீவியஸ் எல்லா டேட்டாவும் வந்துட்டு இருக்கும். இப்போ 3D வார்னா வந்து இந்த டைம் சப்போஸ் இந்த மார்னிங் அப்சர்வேஷன் எடுத்து அனாலிசிஸ் பண்ணது 3D வார். அது இல்லாமல் ப்ரீவியஸ் லாஸ்ட் 24 ஹவர் அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணி இந்த இன்னையுடைய அட்மாஸ்பியரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெட்டர் அனாலிசிஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா எடுக்காமல் ப்ரீவியஸ் 24 ஹவர்ஸ் டேட்டா, ஸோ 24 அப்சர்வேஷன் உங்களுக்கு வந்து சேருது. மோர் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டர் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் 4D வார்னு சொல்லுவோம். ஸோ 4D வார் வந்து பெர்ஃபெக்ட் அனாலிசிஸ் கொடுக்கும். சார் இந்த நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலில் என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்குது? ஆக்சுவலாக நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலை பொறுத்தவரை அங்கே வந்து நேவியர்-ஸ்டோக்ஸ் தியரம் அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அந்த நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி அந்த லாவை யூஸ் பண்ணி வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த ஈக்குவேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஏர்னுடைய மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து தெர்மோடைனாமிக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன்ஸ் அது டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு, அந்த ஏர்னுடைய டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது போக மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம். மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு ஏர் மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும்போது அது எப்படி எல்லா டைரக்ஷன்லேருந்து ஏர் வந்துச்சுன்னா அது வந்து ரைஸ் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமான்னு அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது ஏர் மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை மூமெண்டம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் அடிஷனல் மூமெண்ட் ஆஃப் ஏரை கண்டுபிடிச்சிருவோம். அது போக இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் நியூமெரிக்கல் மாடலில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னொன்று நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா நம்ம வந்து இது நமக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபேஸில் மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து 1013 ஹெக்டா பாஸ்கல் இருக்கும். பொதுவாக மேலே போக ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன 50 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு 1 ஹெக்டா பாஸ்கல் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியன் போர்ட்ஸ் இருக்கும். அதாவது ப்ரெஷர் கடியன் போர்ட்ஸ் சர்ஃபேஸில் அது எங்கேயுமே ஹை ப்ரெஷரோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து மேல் நோக்கி ஹை ப்ரெஷர்னால ஒரு ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் எப்போதும் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஸோ மேலே தரையிலேருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸும் மேலேருந்து கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து சம்வேர் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஏர் மாஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேலன்ஸாக இருக்கும். இது வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ்னால் ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து வெதர் சிஸ்டம் சொல்லுவோம். வெதர் சிஸ்டம்னா சின்ன சின்ன தண்டர்ஸ்டாமில் வந்துட்டு இருக்கலாம். இதில் மெசோஸ்கேல் சிஸ்டம் இருக்குது. இது வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து வராது, பேலன்ஸ் ஆகாது. பெரிய சிஸ்டம் இந்த சைக்ளோன் இல்லை இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இது மாதிரி பெரிய சிஸ்டம் எல்லாம் இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டத்தை அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எங்கே வந்து ஏர் மூவ் ஆகிட்டுருக்கு வெர்டிக்கலாக, எங்கே வந்து சிங்கிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஏன்னா ஏர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே போக போக வந்து ஏர் வந்து கூல் ஆகும், ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகும். அது மாதிரி அந்த ஏருக்கு சிங்க் ஆச்சு கீழே விழுந்து வரும்போது சப்சிடன்ஸ் சொல்லுவோம். சப்சிடன்ஸ் ஆகும்போது ஏர் வந்து வார்ம் ஆகும். அதாவது கீழே வர ஏர் வந்து வார்ம் ஆகும், மேலே போகிற ஏர் வந்து கூல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சப்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா
நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை வரும். இப்போ யார் எங்கிட்ட ஒரு இடத்துல சிங்க் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை, மேகங்கள் இருக்காது. ஏன்னா அது வந்து கீழே வந்துட்டு இருக்கு, இந்த யாரெல்லாம் கீழே வந்துட்டு இருக்கு, மேலேருந்து கீழே வருது. அப்போ கீழே வரும்போது சப்சிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்மிங், அந்த இடத்துல ஃபுல்லாக வார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து அதிகமாகனு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல. அதே இடத்துல வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகும். என்ன இது வந்து இந்த ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகி ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்லேருந்து ரெயின் வரலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்னொரு மாடல் வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுவோம். நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னால் அதில் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக. எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் வந்து அதாவது லேட்டிடியூட், அதாவது நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணதுக்கு ஒரு ஈக்குவேஷனும், நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், வெர்டிக்கல் அப் அண்ட் டவுன் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுது. இந்த மாடலை யூஸ் பண்ணி அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். இந்த மாடல் வந்து இது தண்டர்ஸ்டாம் கன்வெக்டிவ் க்ளவுட்லாம் அப்பப்போ நடக்கும், இந்த கன்வெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். தண்டர்ஸ்டாம் அந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வேல்யூட் ஃபார் ஒன்லி அந்த சினாப்டிக் ஸ்கேல் சிஸ்டம். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேல் சிஸ்டம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் உள்ள சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம், அதாவது அதனுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கன்வெக்டிவ் க்ளவுடு. இந்த கன்வெக்டிவ் க்ளவுடு எப்படி வருதுன்னா, எங்களுக்கு ஒரு மேகம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகங்கள் உண்டு. லோ க்ளவுடு சொல்லுவோம், மீடியல் ஹை க்ளவுட் சொல்லிட்டு இருப்போம். இந்த மேகங்கள் இதில் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கொடுக்கக்கூடிய க்ளவுடு வந்து சிபின்னு சொல்லுவோம், குமுலோனிம்பஸ் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடை பார்த்தா நாங்கள் வந்து தண்டர்ஸ்டாம் வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த க்ளவுட்லாம் கேப்சர் பண்ணதுக்கு வந்து அந்த மெசோஸ்கேல் மாடல், அதாவது நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து பொதுவாக வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் 2 வகையான மாடல்கள் உண்டு. ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இன் ஜென்ரலாக எல்லா, அதாவது வெதர் சிஸ்டத்தை வந்து கேப்சர் பண்ணும். அதாவது தான் இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம், இந்த கன்வெக்டிவ் வெதர் சிஸ்டம் தவிர எல்லா வெதர் சிஸ்டத்தையும் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் கேப்சர் பண்ணும். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு மட்டும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐஎம்டியில் வந்து 2 மாடல் இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது, நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது. சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடலே எல்லா ரிசல்ட்ஸையும் கொடுத்துருதுன்னா எதுக்கு மனிதன் அங்கே தேவை? எதுக்கு மனிதன் தேவைன்னா, அப்சர்வேஷன் வந்து மனிதன் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது இப்போ ரிமோட் சென்சிங்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரிமோட் சென்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 1/3 ஆஃப் எர்த் வந்து சி இருக்குது, ஓஷனிக் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேனுவல் அப்சர்வேஷன் பண்ண முடியாது, ரிமோட் சென்சிங் தான் வந்துட்டுருக்கோம். அந்த ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேஷன் தான், அப்சர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த எஸ்டிமேஷனை வந்து அப்சர்வேஷனை மாற்றத்துக்கு ஹியூமன் தேவைப்படும். ஏன்னா அது வந்து இப்போ சேட்டலைட் கேமரா இருக்குது, ரேடியோமீட்டர் இருக்குது. ரேடியோமீட்டரில் கிடைக்கக்கூடியது வந்து ரேடியன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியன்ஸை வந்து நமக்கு மெட்ரலாஜிக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி, எம்பிரிக்கல் ரேஷன் அது மாதிரி அவங்க சயின்டிஃபிக் ஸ்டடி யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஹியூமனுடைய ரோல் தேவை. ஏன்னா அது வந்து எஸ்டிமேட் பண்ணுது, நமக்கு வந்து அப்சர்வேஷன் தேவைப்படுது. ஏன்னா அப்சர்வேஷன் வந்து இம்பாசிபிள் ஓவர் ஓஷனிக் ஏரியா, மேனுவல் அப்சர்வேஷன். அதனால ரிமோட் சென்சிங் டேட்டாவை வந்து மேனுவல் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாங்கள் வந்து ரேடியோட்டிவ் டிரான்ஸ்ஃபர் மாடல் யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட் டேட்டாவை வந்து அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வந்து மாடலுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ரன் ஆகும். ஏன்னா மாடலுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்ட் கொடுக்கும், கேட்டிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா, பெர்ஃபெக்டாக வேணும்னா அப்போ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் சரியானு செக் பண்ணணும். செக் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்ணதுக்கு வந்து ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை. சார், இந்த வெப்ப அலையில் என்னென்ன நிறங்கள் வச்சு அதை பிரிக்கிறாங்க? வெப்ப அலை எச்சரிக்கை பொதுவாக நம்ம வந்து ஹீட் வேவ் வார்னிங்கை வந்து 3 நிறங்களில் வழங்கப்படுகிறது. மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற 3 வகையில் நாங்கள் அதை கொடுக்கோம். அந்த எல்லோ அலர்ட் வந்து ஒரு வாட்ச், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆரஞ்சு வந்து எச்சரிக்கை இருக்க வேண்டும், எச்சரிக்கை நிலை, தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லக்கூடியது. சிவப்பு ரெட் அலர்ட் வந்து மிகவும் எச்சரிக்கை, ஆபத்து. அந்த மாதிரி 3 வகைகள் நாங்கள் வார்னிங் கொடுப்போம். ஸோ அந்த எல்லோ அலர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், அதை வந்து கவனமாக இருக்க சொல்லுவோம். அது இண்டிகேட் பண்ணுது, எல்லோ அலர்ட்னால கவனமாக இருங்கள்னு அர்த்தம்.
ஆரஞ்சு அலர்ட் வந்து தயார் நிலையில் இருங்க, கெட் ரெடி. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். இதுதான் இந்த ரெட் அலர்ட் வந்து ஃபைனல் வார்னிங். என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ரெட் அலர்ட்டில் எடுக்கிற ஆக்ஷனை வந்து மக்கள் எடுக்கணும். அதான் ரெட் அலர்ட்டுடைய வார்னிங். சார், விவசாய துறையை வெப்ப அலை எப்படி பாதிக்குது? வெப்ப அலை விவசாயத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதிக வெப்பத்தால் பயிர்கள் உலர்ந்து சேதமடைகின்றன. மேலும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாய உற்பத்தியும் வருமானமும் குறைகின்றன. ஏன்னால் ஈரப்பதம் வந்து குறையும். ஹீட்டு, அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பயிர்கள் எல்லாம் உலர்ந்து காணப்படும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் சேதமடையலாம். இன்னொன்று பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த எவாப்ரேட் வாட்டரில் எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் அதிக பாசன நீர் தேவைப்படும், தட்டுப்பாடு ஏற்படும். இந்த இப்போது கிணற்று பாசனம்னா கிணற்றினுடைய தண்ணீரோட வற்றும், ஏரி பாசனம் ஏரியினுடைய தண்ணீர் வற்றி போகும் அதிக சூடுனால். ஸோ அதனால் இது விவசாயத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும், அதிக வெப்பநிலை. சார், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை எப்படி வெப்ப அலை பாதிக்குது? போக்குவரத்து துறையும் பாதிக்கிறது. அது அதிக வெப்பத்தால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் சேதமடைகின்றன. இந்த ரோடு நம்ம போடுறது இல்லையா, காங்கிரீட் ரோடு, அந்த மாதிரி அந்த ரோடுகளுடைய வெப்பத்தினால் ஆக்சுவலாக வந்து அது எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோடுகள் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த அதில் கிரல்கள் விழும். மற்றபடி ரயில் ரோடு வந்து ரயிலுடைய இரும்பு இல்லையா, அந்த அது எக்ஸ்பெண்ட் ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆகி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும். இதனால் அந்த ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு மக்களை வச்சு பண்ணிகிட்டு இருப்போம், டிரான்ஸ்போர்ட் ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அந்த ரோடு ரிப்பேர் பார்க்கறதுனால மக்களுடைய வெயில் நேரத்தில் வேலை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து எசென்சியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும். சார், வெப்பநிலையால் மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது? வெப்பநிலை காரணமாக உடல் பாதிப்புன்னு சொல்ல போனால் வெப்ப காய்ச்சல் வரும், நீர் சத்து இழப்பு ஏற்படும், மறுபடி அப்போ மயக்கம் கூட ஏற்படும். ஏன்னா இப்போ வெயில் நேரத்தில் வெளியில் போய் நீங்கள் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock நீங்கள் இப்போ வெயில் நேரத்தில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம், அது மாதிரி ஏன்னா டீஹைட்ரேஷன், அது மாதிரி நோய்கள் வந்துட்டுருக்கும். இதனால் மக்கள் வந்து அந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். பொதுவாக அவாய்ட் பண்ண வெயில் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரெட் அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க வெளியே போகக்கூடாது. இந்த மோஸ்ட்லி வந்து அந்த 12 o'clockலேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் அதில் தான் பீக் பீரியடாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம். அந்த நேரம் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியே போனால் கூட அவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். வெளியே போனால் கூட அந்த நிழல் பகுதியை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும். சார், நம்ம அண்டார்டிகானாவே நல்ல குளிர்ந்த இடம் தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அண்டார்டிகாவில் எப்படி வெப்ப அலை வருது? அண்டார்டிகா பொதுவாக குளிராக தான் இருக்கும், குளிர் பகுதி தான். அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அங்களுடைய வெப்பநிலை வந்து எப்போதும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்கினுடைய இம்பேக்ட்னால அந்த லோ லேட்டிடியூடில் உள்ள ஏர், நம்ம பூமத்திரையில் உள்ள ஏர், பட் அந்த அண்டார்டிகா பக்கத்தில் உள்ள கடல் காற்று வந்து அங்கே வந்து போகிறதுனால கடல் காற்றுலாம் வார்மாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டிடியூடு நம்ம அந்த போலார் ரீஜனில் வந்து காற்று குளிராகவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து வார்மாக இருந்துகிட்ருக்கும். இந்த வார்ம் ஏர் வந்து உள்ளே வந்து அட்ராக்ஷன் உள்ளே போகிறதுனால அந்த அண்டார்டிகானுடைய ஏர் வந்து வெப்பமாக காணப்படுகிறது. இது ஒரு காரணம். மற்றபடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த விண்ட் பேட்டர்ன், ஸோ மேலே வந்து விண்ட் போயிட்டுருக்கோம், போலார் வட்டக்ஷன் சொல்லுவாங்க. அந்த விண்ட் பேட்டர்னுடைய சேஞ்சஸ் ஒரு காரணம். இதான் வந்து ஆய்வுப்படி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விண்ட் பேட்டர்ன், இந்த ப்ரெஷர் பேட்டர்ன் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னாலுமே அதன் மூலியமாக இந்த அண்டார்டிகா வந்து வெப்பமாகக்கான காரணங்களாக இருக்கலாம். சார், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் எப்படி வெப்ப அலையை ஜாஸ்தி பண்ணுது? குளோபல் வார்மிங்கினால வந்து நம்ம எர்த் வந்து வார்ம் ஆகுது. ஸோ எர்த் வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வெப்ப அலை அதிகமாகும். ஸோ குளோபல் வார்மிங் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சீனுடைய ஹீட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ ஹீட் கண்டென்ட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி லேண்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபல் வார்மிங்னால வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். சார், வெப்ப அலையால் எதனால் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுலாம் அஃபெக்ட் ஆகுது? வெப்பலை ஆக்சுவலாக அதிகமாக இருக்கும்போது அந்த வெப்பலை வந்து டெம்பரேச்சர் ஆக்சுவலாக வந்து இந்த அதிகபட்ச டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த வெப்பலை சப்போஸ் இந்த ஏர் வந்து ஏன்னா அந்த இடத்துல உள்ள ஏர்லாம் வந்து சூடாக இருக்கிறதுனால வந்து அந்த ஏர் வந்து அதாவது டென்சிட்டி கம்மியாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா வந்து ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஏர் வந்து டென்ஸாக இருக்கணும்.
ஹையர் த டென்ஸ் மோர் த லிஃப்டிங் அப்படி சொல்லுவாங்க ஏர்கிராஃப்டை பொறுத்தளவில். அப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டென்சிட்டி கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஏர்கிராஃப்டை வந்து அந்த இடத்துல அங்கே வரும்போது அந்த ஒரு டர்புலன்ஸ் இருக்கும். அதை நாங்கள் வந்து லோ லெவல் விண்ட்ஷியர் கிரியேட் அதுக்கு விண்ட்ஷியர் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல லோ லெவல் விண்ட்ஷியர்மாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர்னால அந்த டர்புலன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ லோ லெவல் டர்புலன்ஸ் வந்து ஹீட்டிங்னால வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஏர்கிராஃப்ட்டுக்கு சொல்லணும், இந்த இடத்துல வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து. அந்த இது வந்து மோஸ்ட்லி அந்த சம்மர் சீசனில் வந்து ஹீட்டிங் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி டர்புலன்ஸ் இருக்கும், லோ லெவல் டர்புலன்ஸ் டு ஹீட்டிங். ஸோ அதை வந்து ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டருக்கு சொல்லி அந்த இடத்த அவாய்ட் பண்ண சொல்லலாம். மற்றபடி ஆக்சுவலாக எப்படின்னா இன்னொன்று டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஏர்கிராஃப்டினுடைய எஃபிஷியன்சி கம்மியாகும். ஏர்கிராஃப்டினுடைய எஃபிஷியன்சி ஏன்னா எவரி 2 டிகிரி சென்டிகிரேட் கூடும்போது கூட உங்களுக்கு வந்து அவனுடைய அந்த லோடிங் பவர் அந்த அந்த பேலோடு வந்து ரிடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு டெம்பரேச்சரில் சப்போஸ் ஒரு 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 10 டிகிரி சென்டிகிரேட்டில் இவ்வளோ லோடு ஏற்றி போனான்னா அது வந்து 25 ஆகும்போது அவன் வந்து லோடை குறைக்கணும். இப்போ அதே 30 டிகிரி சென்டிகிரேட்டில் ஏற்றி போன லோடை வந்து 30 ஆகும்போது அவன் குறைக்கணும். டெம்பரேச்சர் கூட கூட அந்த லோடு அவனுடைய ஏர்கிராஃப்டோடைய லோடை குறைக்க வேண்டியிருக்கும். டெம்பரேச்சர் வந்து அவனுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட். டெம்பரேச்சர் எப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக டென்சிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும். டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோட்டிங் பவர் வந்து கம்மியாகும், மிதக்கும் தன்மை வந்து கம்மியாகும், அதாவது அந்த அப்ட்ராப்ட் கம்மியாகும். ஸோ அது இன்டைரக்ட்லி வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷனை வந்து பாதிக்கும். இதுவரை வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் VR துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.